சாயங்காலம் காஃபிக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை முறுக்கு செய்யலாம் அப்படின்னு முறுக்குக்கு மாவு எடுத்து அதில் எள்ளு போட்டு வெண்ணெயும் போட்டு இப்போ உப்பு போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். பிசைஞ்சு முறுக்கச்சியில் வச்சு முறுக்கு புளிய வேண்டியதான். பச்சரிசி மாவும் உளுந்தம் மாவும் கலந்த இன்றைக்கி முறுக்கு. ஆமாம், இந்த உப்பு போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன். இதை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக. எவ்வளவு மாவு எடுத்திருக்கீங்க? கொஞ்சமாக தான் எடுத்தேன். 2 உலக்கு மாவு தான் எடுத்தேன். அரிசி மாவு. சரி. எங்கள் வீட்டில் மொத்தமாக மாவு திரிச்சு வச்சுருக்கேன், அதனால் இடித்து வச்சுருக்கேன். அதனால் அதுலேருந்து 2 உலக்கு எடுத்து போட்டு சரி உளுந்த மாவும் போட்டு உளுந்த மாவும் வறுத்து திரிச்சு வச்சுருக்கோம் நிறைய மொத்தமாக. அதனால் அதுலேருந்து எடுத்து போட்டு. எவ்வளோ எடுத்து போட்டீங்கன்னு கேட்கலாம். 2 உலக்குனா என்னமா அர்த்தம் வரும்? நீங்கள் வந்து 200 மாவு, 1 டம்ளர் மாவு எடுத்தீங்கன்னா, இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு போட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூன் மாவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். அவ்வளோதான் அளவு. அப்படி அளவு வச்சு போட்டுக்கிட வேண்டியது. எத்தனை அளவு எல்லாரும் சொன்னாலும் நம்ம செய்யும் போது முதல்ல ஒரு விதமா வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஏன்னா அது அவங்களுடைய அனுபவம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஸ்கட் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க முதல்ல பிஸ்கட் பண்ணாங்க, அதனால அவங்க பண்ணி பார்க்கணுன்ட்டு பண்ணாங்க. அது அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைதேன். கொஞ்சமாக காயப்பொடி போட்டு அந்த தண்ணியிலே தட்டிக்கிட்டு தண்ணியை கலக்கிக்கிட்டு அதை காயப்பொடியை தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி ஊற்றிக்கிட வேண்டியது. அது காயப்பொடியும் 1 ஸ்பூன் ஒரு டீஸ்பூன். அதுதான் 1/4 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூனா கொஞ்சம் தண்ணி தாமா. எந்த பதம் வர்றதுக்கு நல்ல முறுக்கிற பிசைஞ்ச பிறகு பதத்தை காட்டுதேன்டா. இடி நல்லா பிசு நல்லா வந்துடும். ஆமாம், அந்த பெரிய இரும்பு சட்னி ஒன்று புளி இதை எடுத்து கையில் மாவு ஒட்டவே செய்யாது. நல்லா பிசையும் போது நல்லா வந்துடும். சட்டிலையும் மாவு இருக்காது. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணுங்க. நிறைய மாவு தண்ணி விட்டுட்டோம்னா தண்ணியாக வேணும். பாருங்க எப்படி வருதுன்னு. பிசைய நல்லா இதுன்னு உண்டு. நல்ல கையால் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஆமாம், 3 போடணும். ஸ்டார் தான் அன்னைக்கு போட்டேன். செய்யறது அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஏன் செய்யறதை காட்டி இந்த பாருங்க, இப்படி உருட்டிக்கணும். மாவு பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டிக்கிட்டா இப்படி உருட்டி வச்சிருங்க. உலக்காய் கழுவிட்டு அதில் நல்லா அரிசி போட்டு கழுவி வச்சோம். கழுவிட்டேன். மாவு அம்பட்டும் காஞ்சி போகாமல் இருக்க ஒரு துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. எவ்வளவு? ஆமாம், ஈர துணியை போட்டு எவ்வளவு வேணுமோ. என்னம்மா? ஆமாம், ஈர துணினா மாவு காயாமே இருக்கும்டா.
கொஞ்சம் கொஞ்சமாக புளியுதுன்னா பரவாயில்ல. பக்கா கணக்கில் நிறையெல்லாம் புளிதாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தான் முடியும். நீங்கள் கொஞ்சமாக வீட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செய்தீங்கன்னா 2 டம்ளர் அப்படி தான் செய்தீங்கன்னா உடனுக்குடனே மூடி வச்சுட்டே செஞ்சுக்கலாம். இப்படி உருட்டி வச்சுக்கிட்டேன்னா டக்கு டக்குன்னு குழலுக்குள்ளே போட்டு புளிஞ்சிக்கலாம். அந்த நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ உருட்டுறதுக்கு இதுங்க வேண்டாம். புதுசாக புளியதவங்களா இருந்தால் ஒரு எண்ணெய் கவர் நல்லா இது பண்ணிக்கிட்டு அந்த கவர் மேலே ஒரு 4-5 ஆறு புளிஞ்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே அதில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறது. கரண்டியில் பின்பக்கத்தில் வச்சுக்கிட்டு புளிஞ்சி போடுறதுலாம் புதுசாக உள்ளவங்களுக்கு சரிப்பட்டு வராது. போன மணலாக போயிடும், போடும்போது தெரிச்சிடும், எண்ணெய் தெரிச்சிடும் கையில். இதுன்னா எண்ணெய் கவரில் இருந்துச்சுன்னா படக்குன்னு பைய தூக்கி நீங்கள் போட்டுடலாம். அதான் ஒன்று ஒன்றா புளிஞ்சிக்கிட்டனாலும் அதில் தூக்கி போடனாலும் வெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா தேங்காயில் வச்சு போட்டிருக்கோம். 3 கண்ணு உள்ளது போட்டிருக்கேன். இதுதான் நறுக்கு பாருங்க, இதுதான். இதை இப்போ அதில் வச்சு பூட்டிட்டு எண்ணெய் தேவையில்லை. ஆமாம், கரெக்டாக வச்சு கரெக்டாக போடுங்க. அதான் நான் கொஞ்சம் போண்டு ஓட்டர் இருந்துச்சுன்னா அது வழியாக மாவு ஒழுகிட்டு போகும். நல்லா போட்டு நல்லா போடுங்க. இதில் லேசாக எண்ணெய் தடவிடுங்க, தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க. இல்லை ஊற்றாமா, அந்த பாக்கெட்டில் உள்ளதை முதல்ல ஊற்றேன். பாக்கெட் தேங்காய் எண்ணெய், இது கடலை எண்ணெய். சரி ஊற்று. நம்ம வீட்டில் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய். அவள் ஒரு 3/4 லிட்டரு ஊற்றிருக்கா. பெரிய அது சீக்கிரமா புளிஞ்சி எடுக்கலான்ட்டு ஒரு 3/4 லிட்டரு ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இது உள்ள எண்ணெய் லேசத்தை தடவிட்டாங்க. நல்லா குழலுக்குள்ள நல்லா தடவிடணும். அப்படி தேங்காய் எண்ணெய்னாலும் சரி, அந்த இதில் பொரிக்கக்கூடிய கடலை எண்ணெயானாலும் சரி, ஏதோ ஒரு எண்ணெய் நல்லா தடவிட்டோம்னா அது நல்ல இதாயிரும். தடவிக்கிட்டு இந்த உருண்டையை இதுக்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டு இந்த உலக்காய் இப்படி வச்சுக்கணும். போட்டு புளிஞ்சு அது எண்ணெய் காயலை, அதுக்குள்ளே புளிந்து காஞ்சிட்டான்னு பார்க்கறதுக்கு இப்படி போட்ட உடனே அது மேலே வரணும். வந்துட்டுன்னா அது காஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம புளிவோம். சரி, பிள்ளையார்லாம் பிடிச்சி வச்சிட்டீங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். பிள்ளையார் பிடிச்சி வச்சாதான் நல்லா கண்டினியூஸா வரணும். அந்த மாவு கொஞ்சம் நல்லா வந்துட்டு குறைவா இருந்தாதான் இல்லையா? ஒரு இதுல 3 முறுக்கு புரிஞ்சிருக்கீங்க. பெரிய அகலமான சட்டி வச்சுக்கிட்டாதான் முறுக்கு புளியதுக்கு நல்லா இருக்கும். புளிவான சட்டியை வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும், ஆனால் நிறைய புளிய முடியாது. நல்ல அகலமான சட்டியாக வச்சுக்கிட்டா நிறைய முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். முறுக்கு புளிஞ்ச உடனே மாற்றி விட்டுறாதீங்க. கொஞ்சம் அது வெந்து இந்த பாருங்க நிறைய இருந்துச்சு. இப்போ வெந்து கொஞ்சம் மேலே வந்த பிறகு நம்ம பூ போல் பிரட்டி கொடுக்கணும். முறுக்கு புளியும் போது பண்ணும் போது எல்லாமே எப்போதும் ஞாபகம் இருக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த ஆட்சி எப்போதும் முறுக்கு சுட வரும். கொலுசெல்லாம் வயசானது கொலுசு போட்டு கை முட்டை வளையல் போட்டு பொட்டு வச்சு எல்லாம் வச்சு மங்களகரமாக வருவாங்க. நீங்க சின்ன வயசுல பார்த்தது அடுத்து நான் சின்ன வயசுல அப்படிதான் பார்த்தேன். என் பிள்ளைகளும் சின்ன வயசுலயும் அப்படிதான் பார்த்தாங்க. அவங்கள அவங்க அந்த கெட்டப் சின்ன வயசுலயே அவங்க ஒரு ஏஜ் ஆன மாதிரி போட்டு பண்ணிட்டாங்க போல. அதனால நமக்கு ரொம்ப வருஷமா அவங்க அப்படியே மஞ்சள் அப்படிதான், மஞ்சள் அப்புத மாதிரி பிடிச்சிரு பூசிருப்பாங்க. பேரே நமக்கு தான் தெரியாது. அவங்க எப்போதுமே முறுக்கு சுத்த ஆளுங்க. இந்த முறுக்கு ரெடிமேடாக சுற்றி விற்காங்களா, அவங்க வீட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது செய்யணும்னு கூப்பிட்டா, வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்க. இப்போ நம்ம வீட்டில் முறுக்கு ரெடி ஆகிட்டு முறுக்கு இது அவ்வளோதானா? ஆமாம், சத்தம் நின்ன உடனே எடுத்துட வேண்டியது. எண்ணெய் மாத்திரம் நல்ல சூடாகவே இருக்கணும். அப்போ தான் முறுக்கு புளிஞ்சா முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் அது பாட்டில் வரும். அல்லாட்டா அது நல்லா வேகாது, சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயும் குடிச்சிக்கிட்டு இருக்கும். நான் பண்ண மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வைப்போம்.
தண்ணி வந்துச்சா? ஆமா, அந்த அடுப்புல தண்ணி இருந்ததுன்னா அதில் வந்துச்சு. கையெல்லாம் டபக்கு உள்ள விட்டுறாங்க. அவசரப்பட்டு. இந்த மாவு இது பண்ணி வச்சிருக்கீங்க, பிள்ளையார் வச்சிருக்கீங்க, பிள்ளையார போடுவீங்களா? பிள்ளையார போட மாட்டேன், பிள்ளையார் போடக்கூடாது. பிள்ளையாருக்கு முறுக்க காட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு முழு சந்திரமுகியாவே ஆகிற மாதிரி நீ ஒரு முழு ஆங்கர் இதாயா ஆயிட்டியா? கேட்கிற மாதிரி கேட்கிற. புட்டு காட்டு கட்டாயம். அது கொஞ்சம் ஆறுனா தானே போடு போடுன்னு வரும். நீங்க இப்போ உடனே எடுத்துக்கீங்க. அதுக்குள்ளே அது எப்படி புட்டு போகுது பார்த்தீங்கன்னா இதை புட்டு காட்டுமா? சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? வாரே வா. உடச்சி காட்டுமா? குழல் மாதிரி இருக்கும் அதுல. ஓ, நடுவுல இது இருக்குமா? சூப்பர். ஓகே, ஹாப்பி குக்கிங். ஹாப்பி குக்கிங். இப்படி எல்லா முறுக்கையும் புழிஞ்சிட வேண்டியது. சூப்பர், தேங்க்யூ. முறுக்கு செஞ்சு நல்லா இந்த குளிருக்கு வீட்டில் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. சூப்பரா சாப்பிடுங்க எல்லாரும். என்ஜாய் தி முறுக்கு. ஆமா, மழை காலத்துல நல்லா முறுக்கு செஞ்சு வச்சுட்டா தினமும் எடுத்து காஃபிக்கு 2 சாப்பிட்டுட்டு. ஆமாப்பா, 150 கிராம் 115 ரூபாய். அவ்வளவு கொடுத்து வாங்குறதுக்கு பிள்ளைகள்லாம் இருக்க வீட்டுக்கு வீட்டுல செஞ்சாதான் லாய்க்கப்படும். Okay, thank you for watching.